நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு நல்ல கேப் டவுன். பட் என்ன அப்படின்னாக்கா நம்மளோட இந்த ரிவர்சல் ஜோனுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் ஒரு ரிவர்சல் மேஜர் ரிவர்சல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜோனை தாண்டி கீழே போனாங்க. நிஃப்டியில் இந்த ஜோனை தாண்டி கீழே போயிருந்தாலும் ஸ்டில் இது வந்து ஒரு மேஜர் ரிவர்சல் பாயிண்ட்டு. மேபி இங்கேருந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகலாம். கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம எப்படி இருக்குன்றத அனாலிசிஸில் பார்க்கலாம். அதே போல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக அந்த ஜோனுக்குள்ளே தான் ரிவர்ஸ் ஆகியிருக்காங்க. கீழே வந்து கேப் டவுன் ஆகிட்டு இந்த ஜோனில் ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகிறாங்க. ஸ்டில் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 45,300 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத தான் எதிர்பார்த்தேன். சொல்ல முடியாது, இந்த இது கூட இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் என்னோடய நேற்றைய வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நாளைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நம்ம நேத்தியே சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு ரிவர்சல் ஜோன். ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து ஒன்று ஹையர் லோ, அப்படி இல்லைனா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இன்னொரு சினாரியோ. சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னாக்கா அடுத்த சப்போர்ட்டு 2976 தான். அதுக்கு முன்னாடி வந்து எதுவும் சப்போர்ட் கிடையாது, ஒரு ஃபால் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே வந்துட்டு ரிவர்சல் ஆகலாம். இந்த ஜோனுக்கு போகும்போது நம்ம எந்த இடத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். மேஜர் சப்போர்ட்டு இந்த லைனு, அதாவது 20,221 இது வரைக்கும் மேக்ஸிமம் கீழே வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா. ஸோ இப்போதைக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த லைனுக்குள்ளே ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த சப்போர்ட் இது. இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம நேத்தியே சொன்னது தான், மேக்ஸிமம் இது வரைக்கும் கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே இது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா வந்து இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து அப்படியே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா தாராளமாக அப்சைடுக்கான ஒரு என்ட்ரி பார்க்கலாம், நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோனில் போயிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிட்டு இங்கே வரைக்கும் கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு மேஜர் ரிவர்சல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனுக்கு கீழே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கேல்பிங் என்ட்ரி போகலாம். ஏன்னா எப்போ வேணால் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லாட்டினா ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்கு அப்புறம் அன்பிரடிக்டபிள், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போனால். ஓகே, நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.